எனக்கு காதல் வருது. ஏன்னா நான் அந்த விளையாட்டுக்கு வரல. தண்டி உடம்பு வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? குப்பையில் கிடக்கிற கொட்டாங்க வச்சு ஒரு குச்சியை கோர்த்துட்டு கிடக்கையில் தண்டி உடம்பு வச்சு நான் எப்படி சும்மா இருப்பேன்? காதல் பண்ண ஒரு ஆள் வரார். அவரோட நான் செத்த நேரம் காதல் பண்ண போகிறேன். பண்ணுறேன் மாமா. குயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே அத கேட்டு செல்வதுன்னு இளமானே என்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ. இளமா
ஆத்தாடி இப்பத்தா உசிரியே வந்த மாதிரி இருக்கு. அடியே தோழி, அடியே சின்ன ராணி சவத்தமே நீ, அடியே சின்ன ராணி பாடி சிலுக்கு. கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்தில இல்ல என்ன மறுபடியும் இதே மாதிரி ஆட்டணும். மத்தியோர மகமர ரச மமனாரி வச்சமரா ஒட்டடா ஒட்டடா ஏவகார மச்சான் மில்ல ஏ மச்சான் மச்சையோ மச்சான் மில்ல ஓவகார ஓவகார தன்னலான நான நானா 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 அமிக்கிடுவா தூக்கிடுவா செனத்தை கதவை அப்புறம் என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார்கிட்ட இருக்கிறீங்க? இப்போதைக்கு யார்கிட்ட அவன்கிட்ட தானே இருக்கேன். இப்போதைக்கு நரிக்குடியிலே வந்துட்டு நரிக்குடியில ஓடி போயிருக்கா. காலையில் உனக்கு சமோசா வாங்கி தரவா? மிருதக்காரரு என்ன மாப்பிள்ளையா விளக்க ஆள்ரூட்டுக்காரரு ஓடி வாடினா பொண்டாட்டியா? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமாம். அப்புறம் மைக் செட்டுக்காரரு நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? நாளைக்கு நரிக்கடியில் ரூம் போடுவோமா? என்ன என்ன தாடிய தலைவரை எப்படி செய்யலான்னு யோசிக்கிறியா? சரி இருக்கட்டும். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்க? ஒன்றுக்கு வாயில் இருக்கு. என் கூட ஒரு திருப்பா அவளை கூடுவான். இந்த அவர் தான் வச்சுருக்கேன் 3 வருஷமாக அந்த புறரில் மீசை வண்டி பழைய வண்டி. எத்தனை குண்டா செடியை உடைச்சாரோ யாருக்கு தெரியும். அங்கே பார்த்தியா பார்க்குறத. அத்தை நல்லா இருக்கீங்களா மச்சான்? மச்சான் இங்கே வாரு உட்காருத. சரி. அடியே 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 அவளே என் வாழ்க்கைய பாலாக்க பிறந்தவளே. அடியே அழகி நல்லா இருக்கியா? நீ பார்க்கல எனக்கே ஒரு மாதிரி போறாமையா இருக்கேன். நல்லா இப்படி ஒரு அழகை கொடுத்துருக்கானே ஆண்டவன். நல்லா இருக்கிறேன். யார்கிட்ட இருக்குன்னு தெரியல.
என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருக்கேன்னு சொல்ல. நான் அழகா இருக்க, அழகான பெண்ணா இருக்க, பெண்ணுக்கு பெண் பார்த்து போராமப்படுற அளவுக்கு இருக்க. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அப்பா சொன்னாரு இன்னைக்கு ஒரு அழகான தோழியை உன் கூட துணைக்கு அனுப்புறேன். அவ நீ எந்த காட்டுக்குள்ள நீ எப்படி போனாலும் சரி அவ திசை காட்டுவான் இருக்கார். ஆமா, நீ திசை காட்டுவியாம்ல? ஒவ்வொரு ஊருக்கும் திசை காட்டு. ஒவ்வொரு ஊருக்குமா? இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? பள்ளப்பட்டி. இங்க இருந்து நேரா நரிக்குடி போகணும். நரிக்குடி போகணும். நரிக்குடிக்கு வழி சொல்லவா? நல்லா கேட்டுக்க. நரிக்குடிக்கு இப்படியே நேரா போயிருந்தா. என்னடி சொல்ற? சரி, இப்ப நரிக்குடியில இருந்து திருப்போணத்துல இருந்து மதுரை போகணும். சுத்தி போகணும். எப்படி? என்னடி பண்ற? சுத்தி போறேன். சுத்தி போக போல இருக்க. இந்த மதுரை நேர மதுரை பாண்டி கோயில் ஒரே ரோடு தான். எப்படி? என்னடி கொண்டு போய் வாயில வைக்கிறா பாரு, முகர கட்டிய பாரு, பழக்கவழக்க சரியில்லை, ஓட்ட போய் தசை கட்டின பாரு. என்னையவே இந்த பாடுபடுத்திருக்கேன்னா மாமனார் என்ன பாடுபடுத்திருப்ப? அங்க பாரு பழைய வண்டியா, அங்க வண்டி ஆச்சாடி அம்புடு பல்லும் தெரியுது. இன்னைக்கு டவுசர் போட மாட்டாரு, எப்பயுமே போட பார்த்து தூக்கி போட்டு அமைக்க போடுவா மாமா. ஆமா சரி, ஆள் அழகா இருக்க. சரி, சில கேள்வி எல்லாம் கேட்கட்டுமா? கேளுங்க. உன் மேனி பளபளப்புக்கு காரணம் என்ன? என் மேனிக்கு நான் எப்போதும் வாங்கிட்டு மை செட்டுக்கார மூத்திரத்தை தான் தேப்பேன். அன்னைக்கெல்லாம் மல்லாக்க படுக்க போட்டு இருந்தா காக்கி சட்டை இந்த அவர் முறைக்கிறாரு. யாப்பா நீ அதாப்பா கொடுக்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்ப என்ன ஒரு மாதிரி முறைக்கிறேன். நல்ல மனுஷன் நினைச்சேன், இது இல்லாம அந்த பிள்ளைகிட்ட செய்யற நல்ல மனுஷன் தான் இந்த சோழி உள்ள பண்றது. ஏமாந்துராதப்பு, மை சட்டை வித்துருவேன். சரி இருக்கட்டும், உன் கூந்தல் நீளமா இருக்க காரணம்? என் கூந்தலுக்கு ஆல்ரவுண்டுக்கார மூத்திரம். என்ன இப்படி திரியிறவ இந்த கருவாப்பையலையா? நீ இதுக்கு இந்த அலைச்சு அலையக்கூடாது. இது ஒரு பொழப்பா கருவாயா? நான் பாட்டு பாடுவேன், ஒன்று தெரியுமா? ஆமா, அப்பா சொன்னாரு, நல்ல அருமையான குரல், சங்கீத பரம்பரை அப்படின்னாங்க. கண்டிப்பா இங்கே பாடவா? அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் ஜாமானு ஒண்ணுதான். இப்படியா இருக்கு அந்த பாட்டுல? தன்மானம் ஒண்ணு தானே இருக்கு. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் பீச்ச சர்ரு. என்ன சொசைட்டி எரும மாடா? கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தான், கூட மேல கூட வச்சு குண்டிய தூக்கிட்டு போனவளே. பாட்டெல்லாம் மாத்தி இளம் நெஞ்சேவா மனசு மயங்கும் மௌன கீதம். மசத்தை போடுங்கம்மா. எப்படி இருக்கு தெரியும்? எப்படி சொல்றேன் கேக்குறியா? நான் தேடும் செவ்வந்தி பூக்கள்னு எப்படி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லு. அப்படி சொல்லவா? அது வேணாமா? மாமரத்து பூ அப்படியா? சரி, ஹலோ, உன்னை பார்த்தோன்னு எப்படி தெரியுமா? மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூவெடுத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புது நாடகம் விரவில் அரங்கேறிடும், ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, பாசங்களோ பந்தங்களோ பிரித்தாலும் பிரியாதது, நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது, எனது காலம் உன் காது விழவில்லையா, உள்ளங்கை தொடவில்லையா, பொண்ணுக்கு பூவோ பொட்டும் வேணும், பெண்ணாக இருந்தும் அதை நீ பறித்தாயோ, மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூவெடுத்து நிழலெடுத்து பூவையாக்கி போடவா, கண்ணா புது நாடகம் இரவில் அரங்கேறிடும், மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூவெடுத்து நிழலெடுத்து போர்வையாக்கி போடவா.
மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவா பூவெடுத்து இளத்து அழகா இருக்குடி. அப்பா சொன்னது சரியாதான் இருக்கு. இடத்துக்கு தழுவி வள்ளியம்மா கூப்பிடலாமா? திணைக்காட்டு போவோம், நேரம் ஆயிடுச்சு. அப்பா பார்த்தியா? பார்த்தேன். அப்பா என்கிட்ட வந்து செய்ய சொன்னார், திணைக்காட்டு போய் காவல் பார்க்கணுன்னு. நீ நான் அம்மா 3 பேர் போ. அம்மா அப்பா கூப்பிட்டுருமா? கூடு. சரி, நான் கேட்குறேன் ஒரு விஷயம். என்ன? அப்பா வந்துட்டு எப்போ வந்தார்? அப்பா 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். என்கிட்ட போன வாரமே வந்துட்டு போயிட்டார். என்ன சொன்னாரு? வந்து விவரத்தை சொன்னாரு. அப்படியா? முத ஓட்டைக்கு போறீங்க. அப்பா காட்டுக்கு அப்பா காட்டுக்கு போகணும்னு சொல்லுமே எனக்கு பயம் வந்துச்சு. அங்க மிருதங்கம் காட்டுக்கு போயிருக்கியா முன்னாடி? ஆமா, மிருதங்கம் இருக்கும், ஆல்ரவுண்டர் இருக்கு, பெட்டி இருக்குன்னு சொன்னாரு. என்ன சொல்லுடி? ஆமா, அப்பா சொன்னாரு பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்கு அப்படின்னாரு. சரி, நான் கேட்குறேன், என்ன நீ போயிருக்கியா இது வரைக்கும்? நான் காடையே பார்த்ததில்ல. காடு, திணைப்புணம், இது வரைக்கும் அது என்னைக்கு வரைச்சிருக்கு? இது வரைக்கும் போனது இல்லையா? அது வரைக்கும் போனதில்லை. இது வரைக்கும் போனதில்லை. அடச்சா இல்ல நானும் போனதில்ல. முத போக போறான். ஆமா, அம்மாவை கூப்பிட்டு அம்மா எல்லா விவரத்தையும் சொல்லணும். சொல்லாம எப்படி போற? என்ன சொல்றாரு? பறவைகள் வந்து ஆலோலம் சோ. ஏன் அப்பா ஆலோலம் ஜோ சொல்லி வரட்ட சொல்லி? அது வந்து முருகனுக்கு உகந்தமான பேர். ஓ அப்படியா? ஆலோ ஓம், ஆலோலம் அப்படின்னு சொன்னா பிரிச்சு சொன்னா ஆலோ ஓம். அம்மா நாலு டீ
வாசியாரு அம்மா. அறியவ அம்மா. நீ தான் ஜெவனி இருக்க அவட என்னடி பண்ணிட்டு இருக்க ஆத்தாடி இதை நல்லா கவர் பண்ணுங்கண்ணே ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்க வணக்கம் சொல்றேன். பொம்பளையா அடக்க ஒடக்கமா இருக்கணும் ஏன் என்னவா இதெல்லாம் ஒழுங்கா போடுறது இல்லையா இது என்ன செய்ய இதை என்ன பண்றது தாவணி என்ன பண்ண ஒழுங்கா போடு மேல போடு தாவணியா ஏய் மேல போடு இந்த பாருங்க இங்க பாருங்க புரியுது ஏ ஒரு விடலடி அந்த மேல இல்லடி இப்ப அந்த மாதிரி தூங்கி இப்படி அந்த மேல இல்ல சரி. இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தியா இந்த தோள் மேல இப்படி போடணும் இந்த போடுறேன் எங்க போடு அருவு கட்டவள ஓ தோல்ல போடுறீ அவ போட்டிருக்கால ஆமா ஆமா அது மாதிரி போடு சரி போடுறேம்மா நல்லா சுத்தி இறுக்கி கட்டு ஏய் ஏய் அப்படி போடா இப்படி போடணும் இப்படி போடுங்க என்னது அதுக்கு ஒரு பாட்டு பாடணுமா பெண்கள்னா சரி. 4 இருக்கணும் அச்சம் மடம் நாண பயிர்ப்பு இருக்கணும் என்ன இருக்கணும் அச்சம் மடம் நாண பயிர்ப்பு அந்த இருக்கணும் பைப்பு கிடைக்காம தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அறிவு கட்டவள ஆமா பயிர்ப்பு அப்ப என்ன சொன்னார் தெரியுமா கண்ணி கட்டுமா காவல் பார்க்க காவல். காவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னவன இன்னைக்கு யாரு காவல்னு மறந்துட்டேன் சரி காவடி போறதுக்கு ஒரு பாட்டு போடணுமா இவ்வளவுதானா இப்ப பாருங்க உனக்காக அந்த ஐயா ஓ மேல விருப்பம் கொண்டு கேட்டதுக்காக ஒரு பாட்டு பாடுவோமாடி போட்டுருவோமா போட்டுருவோம் நிலக்கா இது வலிக்குது நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாடுது காமன் விடும் வானம் நிலக்காயுது நேரம் அந்த அப்படி முக்கணும் நெஞ்சு பாடுது காமன் விடும் வானம் காலமாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச ஆற போடலாமா நிலக்காயுது நெஞ்சில் பாயுது போதுமாயா போதும் அப்ப சொன்ன மாதிரி கணிக்கத்துமா காவல் பார்க்கணும் இடம் வந்து நம்ம இடம் திரும்பி பாருங்கள் அடேங்கப்பா இந்த வரேன் இங்க ஒரு என்ன அது மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இந்த அழகை பார்க்கும் போது இதை வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லை இதை வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லை இல்லையா ஏன் தெரியுமா இயற்கையினுடைய அழகு அப்படிதாண்டி எல்லாத்தையும் மயக்கிறோம் இயற்கையினுடைய அழகு கண்டிப்பா எல்லாத்தையும் மயக்கிடும் ஆனா செயற்கை அழகு இயற்கை அழகை காட்டிலும் மிஞ்சும் இன்னைக்கு நாட்டுல வந்து இயற்கையை கட்டு செயற்கைக்கு தான் அதிக மதிப்பு செயற்கை நிலையற்றதுடி சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் ஆனா இயற்கை என்பது இருக்கு பாரு அது அவ்வளவு மினுமினுப்பா இல்லாட்டியும் ஆனா அது அப்படியே இருக்கும் சரி இயற்கைக்கு வெல்ல யாராலும் முடியுமா இயற்கைங்கிறது ஏசு இயற்கைங்கிறது இந்த மரங்கள் தான் இந்த காத்து வந்து இயற்கையை வெல்ல யாராவது முடியுமா செயற்கையால முடியுமா எவ்வளவுதான் அறிவு கொண்டு நல்ல பெரிய பெரிய கட்டடம் வச்சாலும் புயல் காத்து சூறாவளி காத்து கஜா புயல்னு வந்துச்சுன்னா அந்த கட்டடத்தை தூக்கிட்டு போயிடும் ஆமா சுனாமி வந்துச்சுல போயிரும்ல அப்ப இயற்கையை மிஞ்சின உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் இயற்கையோடு சார்ந்து வாழணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால இந்த இயற்கையை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்லுங்க பாப்பா அடியாத்தாடி ஒரு
தொட்டு தெண்டல் பேச ஊக்கம் கெட்டு போனேன் சொல் பொன்மானே அடியாத்தாடி பெண்கள்லாம் சேர்ந்திருக்கான். அதனால ஆண்களுக்கு உரியது என்ன? ஆண்களுக்கு உருவது ஆண்களுக்கு உருவது இப்பெல்லாம் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களை காட்டிலும் அதனால இந்த பிள்ளையோட அழகை பெருமையை பார்க்கும்போது அது கொள்ளை போகுது. ஆனா ஓ அழகு அதை காட்டிலும் இந்த அழகுக்கெல்லாம் என்ன காரணம்? ஓ வீடு மட்டும் அழகுனா இவ வீடுகளும் அசிங்கமா? அதனால உன்னைய பார்க்கும்போது உனக்கு ஒரே ஒரு அது ஒரே ஒரு அதுனா அது திருமணம் அதான் கல்யாணம் சரி வராது. ஏண்டி கல்யாணம் ஆக போறதா நிறைய பேரை காதலிக்கலாம். கல்யாணம் ஆகலைன்னா நிறைய பேரை காதலிக்கலாம். நான் அப்படித்தான் செய்வேன். அப்படியா? ஆமா. அப்படியெல்லாம் இல்லடி. காதல்னா ஒண்ணுதான். ஆனா உண்மையான காதல் அம்மா மேல வரல காதல், அப்பா மேல காதல் யார வேணாலும் காதலிங்க. ஆனா உண்மையா காதலிங்க. ஆமா உண்மைதான். அதனால காதலிங்கிறது ஒரு அன்பு. உன்னை கல்யாணம் முடிச்சு அவர் உன்னைய பார்த்து நீ அவரை பார்த்து எப்படி எல்லாம் கேட்கும் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. ஏதோ மோகம் சூப்பர், ஏதோ தாகம் நினைக்கலையே ஆசவத முளைக்கலையே சரி கஷ்டப்பட்டு